ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணேசா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்றைக்கி சம்மர் லீவ் முடிஞ்சு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. அதுக்காக என் பசங்களுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் நான் வாங்கிட்டேன். பேக்கு, ப்ரௌன் ஷீட்டு, பேனா, லேபிளு, பென்சில், சின்ன பையனுக்கு ஸ்லேடு, ஸ்கேலு, பாக்ஸு, ரப்பரு, நோட்டு, எரேசரு எல்லாமே வாங்கிட்டேன். க்ரையான்ஸு எல்லாமே வாங்கிட்டேன். ப்ரௌன் ஷீட்லாம் நம்ம முன்னக்கூட்டியே வாங்கிட்டோம்னா சின்ன பசங்க புக்கு நோட்டு வாங்கிட்டு வந்தோடனே நம்ம உடனே போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா சின்ன பசங்க கிழிச்சிருவாங்க நோட் புக்ஸை. அதே மாதிரி ஷூ சாக்ஸும் நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். இந்த லீவில் போய் கேட்கும்போதே பசங்களுக்கு கால அளவு எடுத்துகிட்டு அளவு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னும் இது வரலையாம், ஸ்டாக் வரலையாம். ஷூ சாக்ஸ்லாம் இன்னும் வரலையாம். ஷூ இன்னும் வரலையாம். இப்போவே நம்ம ஸ்கூல் லீவ்லேயே இப்படி சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் திறந்து போய் பசங்களுக்கு ஷூ வாங்கினோம்னா இன்னும் லேட் ஆகும். அதனால் நம்ம அப்போ க்ரௌடாகவும் இருக்கும் கடைகள்லாம். இப்போ பேக்கெல்லாம் தம்பிக்கு நாங்கள் பார்த்து வாங்கினோம். குட்டி தம்பிக்கு ஜிப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கினோம், க்ரௌடு இல்லாதனால. இதே நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போனீங்கன்னா கூட்டமாக இருக்கும். நம்ம நல்லதாக பார்த்து வாங்க முடியாது. அப்புறம் ஜிப்பெல்லாம் டேமேஜாக இருந்துச்சுன்னா மாற்ற மாட்டாங்க க்ரௌடில். அதனால் நீங்கள் லீவ்லேயே யூஸ்ஃபுல்லாக பசங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அவங்களும் ஸ்கூலுக்கு போகிறப்ப அழுகாமல் போவாங்க. இப்போ தம்பியை படிக்கிற ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட் நாளே எல்லாமே ப்ராப்பராக போட்டுட்டு வரணும். டை கட்டிட்டு வரணும், ஐடி கார்டு போட்டுட்டு வரணும், அதே மாதிரி ஷூ போட்டுட்டு வரணும். அது மிஸ்ஸு சொல்கிறாங்களோ இல்லை, இதுங்க அழுக ஆரம்பிச்சிருங்க என் பசங்க கரெக்டாக போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ஷூவெல்லாம் இப்போயே கால அளவு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க இப்போயே இதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்படி தான் வாங்கி வச்சு அனுப்புவேன். அதே மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு. அந்த உண்டியலில் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுலேருந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்குற காசெல்லாம் அதில் போட்டு வச்சு, அது இந்த மாதிரி அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறப்ப அதுங்க கையால் அந்த காசை எடுத்து இந்த மாதிரி வாங்கும்போது அதுங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கினது அப்படின்னு. நான் என் பசங்களுக்கு அந்த பழக்கத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருப்பா, நீ காசு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்கினது, அதனால இதை தொலைக்கக்கூடாது. பென்சிலை தொலைச்சிட்டு வரக்கூடாது, எரேசரை தொலைச்சிட்டு வரக்கூடாது, நீ சேர்த்து வச்ச காசில் வாங்கினதுன்னு சொல்லி கொடுக்கும்போது பசங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பசங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்து சேர்த்து வைக்கிற பழக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.